இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்கள் என்று சொன்னால், இந்த வாரத்தில் திங்கட்கிழமை அன்று ஏகாதசி திதியும் மற்றும் வரக்கூடிய புதன்கிழமை அன்று பிரதோஷ தினமும், மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமியும் நிகழ்கிறது. சந்திரனின் சஞ்சாரமானது வாரத்தின் ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இவரினுடைய சஞ்சாரம் சிம்மராசி, கன்னிராசி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகையினால் சந்திராஷ்டமான ராசிகளான மகரம், கும்பம், மீனத்தில் சந்திராஷ்டம ராசிகளாக அமைகிறது. இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலையில் இந்த வாரம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் கேத்து பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த சஞ்சாரமானது ஒரு கால சர்ப்ப தோஷ நிலையை கொடுக்கும். பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் அமையலாம். சந்திரனும் கேத்துவும் சேர்ந்து ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் சற்று மன சஞ்சலங்கள் குழந்தைகளால் ஏற்படும். பின்னர் சந்திரன் கன்னிராசி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பேசப்படும். திருமண யோகங்கள் வரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனபாரங்கள் இந்த வாரத்தில் குறையும். மேஷராசி நேயர்களுக்கு பல நாட்களாகவே இருந்த ஒரு மன நிம்மதி சற்று அதிகரிக்கலாம். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன கலக்கங்களும் மாறும். இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றமான வாரமாகவும் அமைகிறது. புதன் மற்றும் வியாழக்கிழமை இவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் கேதுவுடன் இருப்பதனால் சற்று மன குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் வந்து போகலாம். ஆகையினால் இந்த வாரத்தில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை மே மாதம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியில் செய்ய குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறையும். மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அன்னதானங்களும் செய்யலாம். சித்ரா பௌர்ணமி அன்று அன்னதானங்கள் செய்து சித்திரகுப்தரையும் வணங்கி மற்றும் குலதெய்வத்தையும் வணங்குவதனால் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மட்டுமல்லாமல் வரக்கூடிய நாட்களும் இவர்களுக்கு மனதிற்கு ஒரு நல்ல நிம்மதியை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் கிடைக்கும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் இந்த வாரத்தில் வந்து சேரும். குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷமும் வாரத்தின் ஆரம்பத்திலேயே வந்துவிடும். வழக்கு, விசாரணை இது போன்ற விவகாரங்களில் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியையும் மன ஒரு அமைதியும் தரக்கூடிய நாட்களாகவே இருக்கும். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள், அலுவலக விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம். குடும்பத்தில் பல நாட்களாக பேசாமல் இருந்த, பிரிந்திருந்த குடும்பங்கள் இந்த வாரத்தில் ஒன்று சேருவது மனதிற்கு அமைதியையும் ஆறுதலையும் கொடுக்கும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் வங்கிகளில் கடன் வசதிகள் பெறுவது மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள், இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இந்த வாரத்தில் 29 மற்றும் 30ஆம் தேதி உங்களுக்கு மிகவும் லாபகரமான நாட்களாக அமைகிறது. 29 மற்றும் 30இல் நீங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ மற்றும் அதற்கு தகுந்த நபர்களை சென்று பேசுவதோ உங்களுக்கு லாபமாகவே இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரனுடன் இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு வீடு வாங்கக்கூடியது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் சில மனக்குறைகள் வந்து போகலாம்.
புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த குழப்பங்கள் தீரும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரலாம். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். இந்த வாரத்தில் பிரதோஷ நாளன்று சிவபெருமான் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. நந்தி தேவருக்கு பச்சை பயறு நெய்வேத்தியம் செய்து மற்றும் அருகம்புல் மாலை சாற்றுவதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு பல காலமாகவே இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரும். சந்திரன் 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப சுமை குறையும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. இந்த மாதத்தில் மே 1 மற்றும் 2ஆம் தேதி மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். குடும்ப பொறுப்பில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு சில பாரங்களும் குறையும். பங்கு சந்தை முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு பழைய பாக்கிகள், பல வருடங்களுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் இந்த வாரத்தில் வந்து சேரும். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கலாம். மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமியாக இருப்பதனால் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து மகாலட்சுமியை வழிபாடு செய்ய உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் சேரக்கூடிய வாரமாகவும் அமையும். ராசிநாதன் புத பகவான் சூரியனுடன் சேர்ந்த லாபத்தில் இருப்பது மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகும் இந்த வாரத்தில். ஆகையினால் மிதுன ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்களை எடுத்து சாதிக்கலாம். திங்கட்கிழமை அன்று ஏகாதேசி திதி கூடிய இந்த நாளில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் சிறந்தது. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் கேது பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். சற்று மனக்குழப்பங்களுடன் தொடங்கக்கூடிய இந்த வாரத்தின் இறுதியில் குழப்பங்கள் தீரும். வியாழன் மற்றும் வெள்ளி, சனி இந்த நாட்கள் உங்களுக்கு உகந்தது. வியாழக்கிழமை அன்று உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சில காரியங்கள் கைகூடும். இந்த வாரம் உங்களுக்கு 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடையலாம். இந்த வாரம் உங்களினுடைய சகோதர சகோதரிகளினால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அமைந்திருக்கும். வீடு வாங்குவது, விற்பது மற்றும் பரம்பரையாக இருக்கக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் மற்றும் சொத்து விவகாரங்களிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தில் உங்களினுடைய பெற்றோர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு பிரதோஷ காலத்தில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வணங்குவது மிகவும் நல்லது. நரசிம்மருக்கு பானகம் நெய்வேத்தியம் செய்து லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கினால் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சத்ருவினால் ஒரு மிகப்பெரிய பய உணர்வு நீங்கும். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான வாரமாக இருக்கும். 29, 30 ஆகிய நாட்களில் குடும்பத்தில் சுபங்களை பார்க்கலாம். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரத்தில் உங்களினுடைய குடும்பத்தில் சுப செலவுகளும் காத்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் 2, 3 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளும் கவலைகளும் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல விடை கிடைக்கும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலை பளு மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள், குடும்பத்தில் நடக்க இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள், அனைத்து விதமான ஒரு வித பாரங்களும் விலகும். சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக உறவுகள் இடத்தில் இருந்து வந்த பகை மாறும்.
மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் சற்று மனதில் குழப்பங்களை கொடுத்தாலும் வாரத்தின் இறுதி நன்மையை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும், சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்திலையும் பின்பு தன்னுடைய கன்னிராசியில் சஞ்சாரம் மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம். இந்த சஞ்சாரமானது கன்னிராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒரு விதமான குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சித்திரை மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் தற்சமயமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களினுடைய வேலைக்கு உயர் அதிகாரிகள் ஏதாவது உங்களை கூப்பிட்டு பேசியிருந்தாலோ இந்த வாரத்தில் உங்களுக்கு மீண்டும் அந்த வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சந்திர பகவான் உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் சாதகமாக அமைந்துள்ளார். இந்த வாரம் உங்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமை மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும். குடும்பத்தில் பெரியோர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறலாம். இந்த வாரத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த திருமண தடைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற தடைகள் நிவர்த்தியாகும். சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வ பிரார்த்தனையையும் மற்றும் அன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் சுக்கிரன் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். மகாவிஷ்ணு ஆலயத்தில் தாயாரை வழிபாடு செய்ய உங்கள் கனவுகள் நிறைவேறும். கன்னிராசி அன்பர்களுக்கு சித்ரா பௌர்ணமியில் சித்ரகுப்தரை வணங்கி மற்றும் குபேரரையும் இந்த நாளில் வணங்க இந்த வாரத்தில் நீங்கள் எண்ணிய காரியத்தில் தடையில்லாத வாரமாக அமைத்து கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மன அமைதி உண்டு. புயலுக்கு பின் ஒரு நிதானம் என்கிறது போல இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது 11, 12 மற்றும் ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் உங்களினுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். பல நாட்களாகவே உங்களினுடைய பெற்றோர்கள் பிரிந்திருந்தவர்கள் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் இவர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறலாம். முக்கிய விவகாரங்களை 29 மற்றும் 30ஆம் தேதி நீங்கள் கையாளுவது நல்லது. மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்று சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்து சூரியன் சப்தமத்தில் புத பகவானுடன் இருப்பது ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதும் மற்றும் பல நாட்களாக கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவதும் மற்றும் பல நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபத்திற்கு ஆலயங்களுக்கு சென்று இறைவனுக்கு மாலை அணிவித்து அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் அவசியம். அன்றைய நாளில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அன்னதானங்களும் செய்யலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் சஞ்சாரத்திற்கு சித்ரா பௌர்ணமியில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒரு மிகப்பெரிய பலமாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் சஞ்சாரமானது 10, 11 மற்றும் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வேலையில் அதிக பொறுப்பும் அதிகமான அலைச்சல்களும் காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானினால் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகலாம். தேவையில்லாத கடன் பிரச்சனைகளும் தொல்லைகளும் உங்களுக்கு வந்து சேரும். பிறருக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது பிறருக்கு சென்று நீங்கள் பரிந்து பேசுவதோ இந்த வாரத்தில் நீங்கள் குறைத்து கொள்ளலாம். பல நாட்களாகவே உங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில கவலைகள் மாறும். அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது. பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்கும். சந்திர பகவான் கன்னிராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு புதிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. பிரதோஷ நாளில் நீங்கள் நந்தி தேவரை வணங்கி மற்றும் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக இந்த வாரம் அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷத்தை தரக்கூடிய வாரம் என்று சொல்லலாம். வாரத்தின் ஆரம்பத்தில்
சந்திரன் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை இந்த 2 நாட்களுமே சந்திரனினுடைய சஞ்சாரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல மன அமைதியான வாரமாக அமைகிறது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் தீரும். இந்த வாரம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பல ஆண்டுகளாக இருந்த ஒரு சிக்கல்கள் தீரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தில் சொத்து வகையற மற்றும் பணப்பட்டுவாடா இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் 30 மற்றும் 1ஆம் தேதி மிகவும் சாதகமானவை. சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் அன்றைய நாளில் செய்யலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மகத்தான வாரமாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பம் 26 மற்றும் 27 சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. சந்திரன் சிம்ம ராசியில் கேதுவுடன் இருப்பதனால் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த பிரயாணங்கள் வந்து போகும். உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மன நிம்மதியான வாரமாகவே அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த அலுவலக சிக்கல்கள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு மே 1ஆம் தேதி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமியான அன்றைய நாளில் நீங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை செய்து இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் செய்யலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களினுடைய மன நிறைவிற்கு சித்ரா பௌர்ணமி அன்று இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமம் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் இவர்களுக்கு மனக்லேசங்கள் உண்டாகும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடியதாக இருக்கும் மே 1ஆம் தேதி அன்று. ஆகவே வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் சித்ரா பௌர்ணமியில் நல்ல ஒரு மன நிம்மதியுடன் இறை வழிபாட்டை செய்யலாம். பெண் தெய்வ ஆலய வழிபாட்டை அன்றைய நாளில் தேர்ந்தெடுப்பது நல்லது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காரியம் காத்திருக்கிறது. பல நாட்களாக இருந்து வந்த அலுவலக சுமைகள் மற்றும் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் இந்த வாரத்தில் மாறலாம். கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளை பேறு வருவதும் மற்றும் ஒரு சில சுபங்களும் இந்த வாரத்தில் நடப்பது மனதிற்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை தரும். கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன சோர்வு தீர மே 1ஆம் தேதி அன்று சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் பெண் தெய்வ வழிபாட்டை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் மற்றும் அன்னதானங்களும் உகந்தது. மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. வாரத்தின் இறுதி இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமையும். இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் சந்திரன் கேதுவுடன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய பழக்க வழக்கங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகளும் தீரக்கூடியதாகவே இருக்கும். இந்த வாரத்தில் மீனராசி அன்பர்களுக்கு ரேவதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மன குழப்பங்கள் உங்களினுடைய பிள்ளைகளால் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வீட்டில் பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் மற்றும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில பய உணர்வு நீங்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி இவர்களுக்கு சற்று குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும். ஆகவே 29, 30 மற்றும் 1ஆம் தேதி ஆகிய நாட்களில் பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளவும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திக்க இருக்கக்கூடிய புதிய நண்பர்கள் மூலமாக வியாபார முன்னேற்றங்கள் உண்டு. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.